நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலன் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் மே மாதம் 1ஆம் தேதியில் இருந்து மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும், சித்திரை 18 31 வரைக்கும், வைகாசி 1ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் உள்ள 2 தமிழ் மாதங்களில் சேர்ந்து வரக்கூடிய மே மாத ராசி பலன்கள். அந்த ராசி பலன்கள்ல இந்த மே மாதத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் என்ன, அந்த முக்கிய நாள்களில் எப்படி வழிபாடு செய்தால் என்ன பண்ணலான்னு முதல்ல அதை பார்த்துட்டு அப்புறம் 12 ராசிக்கும் என்ன பலன்களை தரப்போகிறார்கள் மாத கிரகங்களும் வருட கிரகங்கள் இணைந்து அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மே மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மே மாதத்தில் தான் அக்னி நட்சத்திரம் 4/5/2021 சூரிய பகவான் பரணி 3ஆம் பாதத்துக்குள்ளே போய் நுழையக்கூடிய காலகட்டத்தில் ஆரம்பிக்கும். ஏன்னா பரணி நட்சத்திரத்து 3ஆம் பாதத்துக்குள்ளே போகும் பொழுது சனியோடைய நீச்சமான இடம் அது. அந்த இடத்துல அதோடைய உக்கரம் அதிகமாகும். ஏன்னா சனி உங்களுக்கு நீருக்கு காரகனாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட சனி பகவானுடைய நீச்சமாகக்கூடிய இடத்துல போய் சூரிய பகவான் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போகும் பொழுது அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்து ஒரு 28/5/2021 வரைக்கும் 21 நாட்கள் கிட்டத்தட்ட இந்த நாட்கள் அக்னி நட்சத்திரம் இருக்க போகுது. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதுசாக வீடு குடி பெயர்ச்சி ஆகிறதோ இல்லை மற்ற ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்யாமல் இருக்கிறது மிக மிக கொஞ்சம் உத்தமம். அடுத்தது 7/5/2021 பாவத்துங்களையெல்லாம் நீக்கக்கூடிய ஏகாதேசி, பாவ விமோசனி ஏகாதேசி. அன்னைக்கு வைத்திருதிய சிராத்தம் இருக்கு, நாமயோகம், வைத்திருதிய நாமயோகத்தோட சிராத்தம் இருக்கு. அது ரொம்ப விசேஷம். யாரெல்லாம் வைத்திருதியே வெதிபாதம் வியாகாதம் அப்படின்னு பாதிக்கப்பட்ட நாமயோகத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் யோகத்தை தரக்கூடிய அந்த இதில் போய் நம்ம செஞ்சுட்டு வந்துட்டு அதுதான் இருக்கிறதுலேயே சிறப்பான ஒரு பரிகாரம். பக்தவத்சல பெருமாளை வழிபாடு செய்கிறது. அதில் வரக்கூடிய ஏகாதேசி இன்னும் விசேஷம். பாவத்தை அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு ஏகாதேசி. 9/5/2021 அன்று ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய மிருத்திங்க பிரதோஷம், மாத சிவராத்திரி, மத்தியஸ்த ஜெயந்தி இவையெல்லாம் சேர்ந்து வருகிறது. பெருமாளுக்கும் சிவனுக்கும், ஹரியும் சிவனும் ஒன்று என்று 2 பேருக்கும் உள்ள ஒரு சிறப்பான நன்னாள் வருகிறது. 11/5/2021 அன்று செவ்வாய்க்கிழமை மைத்ரேய நேரம் வருகிறது. அன்று அமாவாசை வருகிறது. செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய மைத்ரேய நேரம் நம்ம கடனையெல்லாம் அடைக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். 10/5/2021 அது வந்துடுது. சௌபாக்கிய நாமயோகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய காலகட்டங்களில் கடனை அடைக்கும் பொழுது கண்டிப்பாக சௌபாக்கியங்கள் நமக்கு வந்து சேரக்கூடிய யோகத்தை தரக்கூடிய நாமயோகம் அன்று இருக்குது. அதில் செஞ்சால் ரொம்ப சிறப்பு. அதே சமயத்தில் 11/5/2021 சோடசக்கலை நேரம் வருகிறது. நினைத்ததை சாதிக்க உதவும் நேரம் வருது. 13/5/2021 சந்திர தரிசனத்தை நம்ம பார்க்க வேண்டும். பாவங்கள் எல்லாம் நமக்கு குறையும், மனோபலம் கூடும், உடல் பலம் கூடும். 14/5/2021 அக்ஷய திதி. கிருஷ்ண பரமாத்மா குசேலனுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த தினம். அன்று பலராமர் ஜெயந்தி, கிருஷ்ணருடைய இன்னொரு அவதாரமான பலராமருடைய ஜெயந்தி. விஷ்ணுபதி புண்ணிய காலம். சூரியன் ரிஷப ராசிக்குள் நுழையக்கூடிய நாளும் அதுதான். 3 விசேஷம் அன்று வருகிறது. 22/5/2021 சனிக்கிழமை புதன் ஜெயந்தி. படிப்பில் யாரெல்லாம் கம்மியாக இருக்கிறாங்க, கொஞ்சம் படிப்பு புத்திசாலித்தனம் இல்லாத குழந்தைகளுக்கு வேண்டிக்கிட்டு அன்னைக்கு புதனுக்கு உரிய அந்த நன்னாளில் போய் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக அன்று இருக்கும்.
25/5/2021 கடல்ல கஷ்டப்படுற, எனக்கு எதிரிகள் தொல்லை இருக்குது, வழக்கு ஜெயிக்க மாட்டேங்கிறதுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக செவ்வாய்க்கிழமையும் சுவாதி நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி, அர்த்தநாரீஸ்வரருக்கு விரதம் இருக்கக்கூடிய நன்னாள், வைகாசி விசாகம் என்று 3 விசேஷங்கள் இருக்கக்கூடிய நன்னாள். அடுத்தது 26/5/2021 புதன்கிழமை அனுஷ நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரத்தன்று வரக்கூடிய பௌர்ணமியும் மகா பெரியவாளுடைய ஜெயந்தியும் புத்தருடைய ஜெயந்தியும் வரக்கூடிய அந்த நன்னாளில் அன்று சோடச கலை எல்லாம் வருது. சந்திர கிரகணமும் இருக்கு, மைத்ரேய நேரமும் இருக்குது. அதை தனித்தனி வீடியோவில் கொடுக்குறேன். 28/5/2021 அக்னி நட்சத்திரத்துடைய நிறைவு நாளாக இருக்க போகிறது. வெயிலின் தாக்கம் குறையக்கூடியதாக இருக்கும். 29/5/2021 சனிக்கிழமை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி அன்று நம்மளுடைய சங்கடங்களை எல்லாம் தீர்க்குவதற்கு முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுடைய அருள் நமக்கு வந்து சேரக்கூடிய, அவர்கிட்ட போய் நம்ம கேட்கணும், அவ்வளோதான். கேட்ட உடனே கொடுக்கக்கூடிய அந்த விநாயக பெருமான் வழிபாடு செய்வது மிக சிறப்பு. இதுல இந்த மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா 4/5/2021 சுக்கிர பகவான் தன்னுடைய ஆட்சி வீடான ரிஷபத்திற்கு பயிற்சியாகி போய் அமர்ந்து உட்கார்றாரு. அது ஒரு பெரிய சிறப்பு. 14/5/2021 சூரிய பகவானும் போய் ரிஷப வீட்டில் உட்கார்றாரு. வைகாசி மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இதில் 23/5/2021 பகல் 2:48 வைகாசி 9ஆம் தேதி சனி பக்கரம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 142 நாட்கள் 21/12/2021 செவ்வாய்க்கிழமை வரைக்கும் சனி பக்கரம் இருக்குது. அதே சமயத்தில் 22/6/2021 செவ்வாய்க்கிழமை புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு ஒரு 25 நாட்கள். ஏன்னா வக்ரம் 23/5/2021 ஆரம்பிச்சு 22/6/2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 25 நாட்கள் புதன் வக்ர நிலையில் இருக்கிறார். இதே காலகட்டத்தில் 26/5/2021 புதன்கிழமை பிற்பகல் 3:14 மாலை 6:23 வரைக்கும் சந்திர கிரகணம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், வங்காளதேசம், மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா இந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா அங்கெல்லாம் சீக்கிரமாக இரவு வந்துடும். சூரியன் சீக்கிரமாக அங்கே போய் அஸ்தமனம் ஆயிடுவார். அதனால் அங்கே சந்திரன் வந்தால் தான் சந்திர கிரகணம் நமக்கு தெரியும். அந்த இடங்களுக்கு மட்டும் சந்திர கிரகணம் தெரிய போகிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டில் இந்த மாதத்தில் என்னென்னலாம் நமக்கு இந்த மாத கிரகங்களாக சுக்கிரன் நகர்ந்து போறாரு, சூரியன் நகர்ந்து போறாரு, சனி வக்ரம் ஆரம்பிக்குது, புதன் வக்ரம் ஆரம்பிக்குது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது 12 ராசிகளுக்கு என்ன கொடுக்க போகிறாங்க. அதே காலகட்டத்தில் குரு அவிட்டம் 4ஆம் பாதத்துல ராகுவின் வேதை நிற்கக்கூடிய இடத்துல, ராகு நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு ராகு வேதையில, குருவோட வேதையில ராகு நிற்கிறாரு. திரிகோண சந்திப்பு கிடையாது, ஆனால் கேந்திரம் ஏறி நிற்கிறாங்க. அதே சமயத்தில் சுக்கிரன் பகவான் சனியோடைய சுக்கிரன் நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு சனி வேதையில் நின்று சுக்கிரனும் சனியும் திரிகோண சந்திப்பில் இருக்கிறார்கள். சனி திருவோணம் 3ஆம் பாதத்தில் நிற்கும் பொழுது சுக்கிரன் வேதையில் நிற்கிறார். அப்ப சுக்கிரன் சனியோட வேதையில நிற்கிறாரு, சனி சுக்கிரன் வேதையில நிற்கிறாங்க. இவ்வாறாக நிற்கும் பொழுது சுக்கிர பகவான் கிருத்திகை நட்சத்திரத்திற்குள் அந்த 4 பாதம் இருக்கும் பொழுது குருவோட வேதையில் அவரு குரு வேதையில் நிற்கிறார். அவர் சுக்கிரன் நிற்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துக்கு குரு வேதையில் அவிட்ட நட்சத்திரத்துல நிற்கிறாரு. திரிகோண சந்திப்பு வேற இருக்குது. ஏன்னா கிருத்திகை 2, 3, 4 இந்த 3 பாதங்கள் இது கிரக நிலைகள். அப்படி இருக்கும் பொழுது 12 ராசிக்கு கிரகங்கள் எந்த பாதிப்பை தரப்போகிறார்கள், என்ன நன்மை செய்ய போகிறார்கள் என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். அதில் அந்த ராசிகளுக்கெல்லாம் என்னைக்கு சந்திராஷ்டமம் தினம் வருது, இந்த ராசிக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளுக்கே பரிகாரமாக நம்ம என்ன செஞ்சோம்னா நல்ல பலனை தரப்போகிறார்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம்.
ஏன்னா குரு ஏற்கனவே அதிசாரத்தில் போயிட்டாரு, சனி வக்ரம் ஆயிட்டாரு, புதன் வக்ரமாகி நிற்க போகிறாரு இந்த மாதம் முழுவதும். மாத கடைசியில் அதே சமயத்தில் குரு வக்ரம் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்திலையும் நம்ம இப்போ இருக்கிறோம். அடுத்த மாதம் குரு வக்ரம் ஆரம்பிக்க போகுது. இவ்வாறாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பார்ப்போம் இந்த கிரகங்கள் என்ன பலனை தரப்போகிறார்கள் என்று. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி நேயர்களே, செவ்வாய் உங்கள் ராசி அதிபதி. சுறுசுறுப்பு, வீரம், திறமை, உழைப்பு இவை அதிகமாக இருக்கக்கூடிய ராசி உங்கள் ராசி. உற்றார் உறவினர்களுடன் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு ஜென்மத்திலேயே கேது அமர்ந்து 7ஆம் இடத்தில் ராகும் அமர்ந்து இருப்பதனால் கணவன் மனைவி, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் இவர்கள் மூலியமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் இந்த மாதம். ஏன்னா ராகுவோட புதன் இருக்கார், அஷ்டமாதிபதி போய் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு, அது நல்லதில்லை. அவரே லாபாதிபதி புதன். அப்படிப்பட்ட புதன் அஸ்தங்கமாகி வக்கரமாகி நிற்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு புத்தியில் சில மாற்றங்கள், அதனால் சில அவமானங்களை சந்திக்க நேரிடும். அடுத்தது உங்கள் ராசிக்கு 3ல் சனி இருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு கொஞ்சம் முயற்சி தடை, கொஞ்சம் மந்தமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அவர் பகை கிரகம். அதனால் நட்பாக இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் இருக்கிறார். தாயின் உடல்நிலையில் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுப்பாரு. அதே சமயத்தில் இந்த குரு பகவான் அங்கு அமர்ந்து உங்களுக்கு 8ஆம் இடத்தை செவ்வாய் நிற்கக்கூடிய உங்கள் ராசி அதிபதியை பார்ப்பதனால் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து தீர்க்கமாக வெளியில் வந்துடுவீங்க. அப்படி ஒரு பலன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பார்க்கை கோடி நன்மை அதை கொடுத்துருவார். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது குரு பகவான் அங்கே 4ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு 10ஆம் இட தொழில்ஸ்தானத்தையும் விரயத்தையும் பார்ப்பாரு. வேலை விஷயத்தில் நல்ல இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இவையெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். வர்ற வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். சரிங்களா? குழந்தைகள் படிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் அதிபதி 4ல் வந்து அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வைகள் இதெல்லாம் நல்ல இடமாக இருந்தாலும் தன் வீட்டுக்கு விரயத்தில் வராரு. அவரே உங்கள் ராசிக்கு குடும்பாதிபதி 4ல் போய் உட்கார்ந்துருக்காரு. பிள்ளைங்கள் தங்களுடைய சுகத்திற்காக தங்களுடைய ஆசைப்பட்டதையெல்லாம் கேட்டு வாங்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும். குழந்தைகளுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அட்சய திதி இந்த மாதம் வருகிறது. அதனால் நகைகள்லாம் பிள்ளைங்களுக்காக வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். சரிங்களா? 6ஆம் இடத்தில் சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து அமர்ந்து இருக்கிறார்கள். கணவன் கலத்திரத்திற்கோ இல்லை கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு உடல் உபாதைகள் வரும். அதில் முக்கியமாக தலைவலி, இவை சிறுநீரக சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வரும். நிறைய தண்ணி குடிக்கணும், வெயில் அலையாமல் இருக்கணும், எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும். தலை சூடு, உடல் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய வியாதிகள் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அரசியல்வாதிகள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அமைதி காக்கவும் இந்த காலகட்டங்களில். முக்கியமாக 14/5/2021 அப்புறம் சூரியன் சுக்கிரன் சேர்ந்து 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால அரசியல்வாதிகளாக கொஞ்சம் பார்த்து கவனமாக பேசணும். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா சூரியன் ராகு சேர்ந்திருக்காரு, புதன் அஸ்தங்கம் ஆயிட்டாரு, சுக்கிர பகவான் அந்த வீட்டு அதிபதி, அவரே விரையாதிபதி. உங்கள் வாக்கினால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால் விரயங்கள் வராமல் பார்த்து கொள்ளணும். சரிங்களா? செவ்வாய் பகவான் 8ல் அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு நல்ல 8ல் செவ்வாய் அமரும் பொழுது உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி. அவர் போய் அஷ்டமத்தில் உட்காரும் பொழுது உங்கள் கோபத்தினால் தேவையில்லாமல் நீங்கள் தவறாக ஏதாவது அந்த கம்யூனிகேஷன் இது ஏற்பட்டு அதனால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா செவ்வாய் 8ல் போய் உட்கார்றாரு ராசிக்கு. அடுத்தது சுக்கிர பகவான் சனியோட வேதையில் நிற்கிறார், சனி சுக்கிரனுடைய வேதையில் நிற்கிறாரு. அப்படி நிற்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களால் தேவையில்லாமல் உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய பெண்கள்
அல்லது கீழே வேலை செய்யக்கூடிய பெண்களால் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிறு தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்குங்க. நாளில் நிற்கிற குரு செவ்வாயின் நாளில் நிற்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசி அதிபதியுடைய நட்சத்திரம் சாரம் ஏறி நிற்கிறாரு. ஆனால் ராகுவின் வேதையில் நிற்கிறாரு. அதனால் கொஞ்சம் கவனமாக, பேராசைப்படாதீர்கள். கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணி ஸ்டெப் எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? இந்த மாதத்தில் உங்கள் ராசியில் தான் சந்திர கிரகணம் ஏற்பட போகிறது. அதனால் தயவு செய்து 26/5/2021 புதன்கிழமை பிற்பகல் 3:14 முதல் 6:23 வரைக்கும் கேது கிரகஸ்த சந்திர கிரகணம் நடைபெற போகுது. தமிழ்நாட்டுக்கு தெரியாது, ஆனால் அஸ்ஸாம், வங்காளம், மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா இவங்கெல்லாம் தெரியும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசியில் ஏற்படுறதுனால உங்கள் ராசியில் விசாக நட்சத்திரம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் இருக்கிறது. அப்போ இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் அன்று சந்திர கிரகணம் முடிந்து அந்த வேளையில் பிற்பகல் 3:14 மாலை 6:23 வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது. வீட்டிலையே இருங்க. முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க. ஏன்னா சந்திராஷ்டம் மாதிரி சந்திர கிரகணம் உங்கள் ராசியில் நடக்கிறதுனால தடைகள் ஏற்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிட்டாது. அதனால் வீட்டிலேயே அமைதியாக இருங்க. மனோகாரகன் அங்கே இருக்கிறதுனால அவனே உங்களுக்கு பாக்யாதிபதியாக இருக்கிறதுனாலையும் உங்கள் தந்தையின் உடல்நிலைகள் அன்று சில மாற்றங்கள் ஏற்படும். கொஞ்சம் அன்று ஒரு நாள் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் கவனமாக இருந்து செயல்பட்டால் நல்லா இருக்கும். வெளியில் போகாமல் இருங்க. வண்டி வாகனத்தை எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அன்று. சரிங்களா? 23/5/2021 ஆட்சி வக்ரத்தில் 3ஆம் இடத்துல நிற்கும் பொழுது கிட்டத்தட்ட 142 நாட்கள் சனி வக்ரகதியில் நிற்கும் பொழுது ஆட்சி வக்ரமாக உங்களுடைய முயற்சிகள் இவையெல்லாம் கொஞ்சம் தடை ஏற்படும். என்னதான் பகை கிரகமாக இருந்தாலும் வக்ரம் ஆகிறது நல்லது. ஆனால் ஆட்சி வக்ரமாக ஆகும் பொழுது அது அவ்வளோ சுபிட்சமாக நமக்கு இருக்காது. சரிங்களா? அது உங்களுக்கு ஒரு இடமாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல வேற சுக்கிரன் செவ்வாய், 6ஆம் அதிபதியே உங்களுக்கு செவ்வாயாக இருந்து அவன் அஷ்டமத்தில் போய் நிற்கிறான். வேலை செய்யக்கூடிய இடத்துல எது சொல்கிறாங்களோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு நீங்கள் போகிறது மிக மிக உத்தமம் இந்த காலகட்டங்களில். சரிங்களா? கொஞ்சம் செவ்வாய் அஷ்டமத்தில் இருந்து செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதியாக இருப்பதனால இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய நரசிம்ம ஜெயந்தி ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரமும் இணைந்து நரசிம்ம ஜெயந்தி, அர்த்தநாரீஸ்வரர் விரதம், வைகாசி விசாகம் இவையெல்லாம் வருது. அதனால் பின்னால் வரக்கூடிய சந்திர கிரகணத்துக்கு முத்தாய்ப்பா முன்னாடியே நீங்கள் வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராது. சரிங்களா? கடன் கொடுத்துருக்கீங்க, இல்லை கடன் கொடுத்துருக்கீங்க, இல்லை கடன் வாங்கியிருக்கீங்க, இவர்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய மைத்திரை நேரத்தில் கடலில் ஒரு சிறு தொகையை கொடுங்க. கொடுத்த கடனை போய் கேளுங்க. அன்றைக்கி உட்காந்து கேட்டு வாங்கிட்டு வாங்க. 11/5/2021. குழந்தைகளுடைய படிப்பில் சில பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா 8க்கும் 11க்கும் அதிபதி. சரிங்களா? 5ஆம் அதிபதியும் 4ல் உட்காந்துட்டார் விரயத்தில். அவ்வாறாக இருக்கும் பொழுது புதன் அஸ்தங்கம் வக்ரம் இந்த மாதிரி காலகட்டங்களில் 22/5/2021 வரக்கூடிய புதன் ஜெயந்தி அன்று விநாயக பெருமானையும் நவகிரகத்தில் இருக்க புதன் பகவான் பெருமாளையும் வழிபாடு செய்யணும். அப்போ சிவா விஷ்ணு கோயிலாக இருந்தால் தான் இவையெல்லாம் நடக்கும். அந்த கோயிலாக பார்த்து வேண்டி வணங்கிக்கிங்க. சரி, லாக் அவுட் இருக்குது அப்படின்னா சின்ன கோயில்லையும் இப்போ நவகிரகங்கள் இருக்குது, அங்கே போய் நீங்கள் புதன் பகவானை விநாயக பெருமானையும் பெருமாளையும் வழிபட்டு வரலாம். அவ்வாறு செய்தீங்கன்னா பிள்ளைகளுடைய படிப்பில் மேன்மை அடையும். 13/5/2021 உங்கள் ராசியில் சந்திரன் நிற்கிறதுனால உங்களுக்கு சந்திரன் அங்கு நீச்சம் அந்த வீடு விருச்சிக ராசிக்கு. அதனால் சந்திர தரிசனத்தை மேற்கொள்ளுங்கள் ஒவ்வொரு மாதமும் 13/5/2021 அன்று. சரிங்களா? எப்பேற்பட்ட பாவங்கள் செய்தாலும் அந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியதுக்கு பாவ விமோசனி ஏகாதேசி வருகிறது 7/5/2021 அன்று சென்று நீங்கள் வழிபாடு செய்யுங்க பெருமாளை. நாள்பட்ட வியாதிகளுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு 6ல் நிற்கிறதுனால அப்போ 9/5/2021 வரக்கூடிய மிருத்திங்க பிரதோஷம், ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய மிருத்திங்க பிரதோஷம், மாத சிவராத்திரி, மத்திய ஜெயந்தி இவையெல்லாம் சேர்ந்து வருகிறது. அன்று நீங்கள்
சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது சூரிய பகவானும் சுக்கிரனும் 6ல் உட்காந்து அடுத்தது 7ல் போய் உட்கார போகிறாங்க. அவ்வாறாக இருந்து உங்கள் ராசியை பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு சூரியன் நட்பு கிரகம் இருந்தாலும் கூட அந்த 6ஆம் இடத்தில் இருந்து எந்த பாதிப்பையும் வழங்காமல் இருப்பதற்கு அவரை வழிபாடு செய்கிறது, சிவபெருமானை வழிபாடு செய்வது மிக மிக உத்தமம். சங்கடங்களை அனைத்தையும் தீர்ப்பதற்கு ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, கோச்சார கிரகங்கள் நிலைகள் நமக்கு சரியில்லாமல் இருந்தாலும் பிள்ளைகளுடைய படிப்பு என கேது பிள்ளையாருடைய அம்சம், அவர் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து சந்திரன் கேது இணைந்து இருக்கும் பொழுது மன சஞ்சலம், மன விரக்தி இவற்றையெல்லாம் இதையெல்லாம் ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக 29/5/2021 சனிக்கிழமை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து விநாயக பெருமானுக்கு அருகம்புல்லார் அர்ச்சனை செய்யும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் நம்மை விட்டு விலகும். விருச்சிக ராசிகள் கவனமாக வண்டி வாகனத்தில் கவனமாக போகணும். இந்த மாதம் ஒரு சுமாரான பலனையே கிரகங்கள் தரும். அதனால் கொஞ்சம் இறை வழிபாட்டுடன் ஒன்றிணைந்து இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பது திண்ணம். அடுத்தது தனுசு ராசியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.